கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பேக்கரியில் சாப்பிட்ற பட்டர் பிஸ்கட் வந்து நம்ம வீட்லேயே வந்து எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். எப்பவுமே நம்ம பேக்கரியில் வாங்கி தான் பார்த்துருப்போம். பட் அதே இதை வந்து வீட்லேயே வந்து நம்ம வீட்டில் உள்ள பொருள்களை வந்து ஒரு சில பொருள்களை வச்சே வந்து ஈஸியாக வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறது என்னன்னா 100 கிராம் வந்து 100 நெய் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ அது கூட அதே அளவுக்கு 100 கோதுமை மாவு எடுத்துட்டு அது கூட சர்க்கரையை வந்து ஒயிட் சுகரை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா பவுடர் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் அதே 100 கிராம் அளவுக்கு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றோட ஒன்று போட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோன்னாவே அந்த சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் நல்லா. ஸோ பாருங்கள் அதை எப்படி பண்ணுறோன்னு. அதை பண்ணும் போதே சைடில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இட்லி பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டு அந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே உப்பு வந்து போட்டு அதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறேன். ஸோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அழகாக இந்த பதத்தில் வந்து நான் திரட்டிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வீட்டில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் அது கூட வந்து போட்டு பிசைய போகிறேன். நீங்கள் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பாதாமோ முந்திரியோ என்ன வச்சுருக்கீங்களோ அதை வந்து அது கூட போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பிஸ்கட் வெறும் பிஸ்கட்டாக சாப்பிடாம கொஞ்சம் இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம குழந்தைங்க சாப்பிடும்போது ஒரு வாயிலே ஒன்று வந்து பழம்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா டூட்டி ஃப்ரூட்டியை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொன்றையுமே எடுத்து ஒவ்வொரு பால் மாதிரி உருட்டி வந்து வச்சுக்கலாம். இது என்ன பண்ணுறதுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டாண்ட் மாதிரி. ஸோ அந்த பாத்திரத்தில் லைட்டாக நெய்யை வந்து தடவிக்கிடுவோம். நெய்யை தடவிட்டு நம்ம வந்து கோதுமை மாவில் தான் வந்து இன்றைக்கி வந்து பட்டர் பிஸ்கட் பண்ண போகிறோம். கடையில் வந்து நார்மலாக நம்ம வாங்கினோன்னா வந்து அது மைதாவில் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் மைதாவில் பண்ண அந்த ஒயிட் கலரில் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மைதாலே கூட பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கோதுமையில் பண்ணாலும் அதே மாதிரி அதே டேஸ்ட் வரதான் செய்யும். ஸோ நான் அதனால் அதுலேயே பண்ணிட்டேன் கோதுமை மாவுலேயே. நீங்கள் எதில் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தேய்ச்சிட்டேன். ஸோ கோதுமை மாவை வந்து போட்டுட்டு கோதுமை மாவை போட்டு அதை தட்டி விட்டேன். தட்டி விட்டு இப்போ என்ன பண்ணேன்னா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன்ல. ஸோ இட்லி பாத்திரத்தில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் சால்ட்டை. ஸோ அதுக்குள்ளே கொண்டு போய் இந்த பாத்திரத்தை ஸ்டாண்ட் மாதிரி நான் இப்படி வைக்க போகிறேன். ஸோ வச்சுட்டு நான் இங்கே உருட்டி வச்சுருக்கிற அந்த உருண்டைகள் இருக்குல்ல அந்த உருண்டைகளை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு வந்து தேவையான அளவு அந்த பால்ஸை வந்து நான் வந்து நம்ம பிஸ்கட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இப்படி வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா போதும். லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ ப்ரெஸ் பண்ணி அது மேலே ஒவ்வொன்றா வைக்க போகிறேன். ரவுண்டாக எல்லாத்தையும் உருட்டி வச்சுருந்தோம். ஸோ அந்த உருட்டி வச்சுருக்கிறத லைட்டாக கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா போதும். ஸோ அது நல்ல ஃபார்மில் வந்துடும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் சின்ன உருண்டைகளாகவே எடுத்து நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் இதில் வந்து இப்போ ஒரு 4 நாளாக பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட இருக்கிற பாத்திரம் அந்த மாதிரி தான் இருக்குது. மைக்ரோ ஓவன்லாம் இதில் வந்து நம்மக்கிட்ட இல்லைன்றனால நம்ம வந்து இதிலே பண்ணுறோம். நார்மலாக வீட்டில் எப்படி பண்ணுறது மைக்ரோ ஓவனில் பண்ணிங்கன்னா இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் வரும். இப்போ அதெல்லாம் ஹீட் ஆனதுனால எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் எடுக்கும். அதுக்கு மேலே எடுக்காது. 10 to 15 மினிட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குதுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அதை வச்சு நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தாவே தெரியுது பிஸ்கட் அந்த கீழே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ பிஸ்கட் வந்து நல்லா நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சு அதுக்கப்புறமா வந்து எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நான் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேன். மாற்றி ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம்.
ஸோ நான் 8 பால் பண்ணி வச்சுருந்தேன் 100 கிராமில். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ மீதம் இருந்ததையும் அதே மாதிரியே எடுத்து வைக்க போகிறேன். ஸோ மறுபடியும் அடுத்ததையும் அதே மாதிரியே எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தட்டிட்டு ஓரங்களில் வந்து இப்படி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிடலாம். ஓரங்கள் ஏதாவது விட்டுருந்தா அப்படி பண்ணுங்கள், இல்லைட்டா அப்படியே வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சாச்சு. ஸோ வச்சுட்டு இதை வந்து மறுபடியும் இதே அதே மாதிரி 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தோன்னா இதுவும் நல்லா வெந்து வந்துடும். அதுக்குள்ளே இது ஆறி போய் இதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ செகண்ட் வச்சது நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இதை பார்த்தோன்னே தெரியுது கலரு. ஸோ அதையும் இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் ஆற விட்டு எடுத்துடலாம். இப்போ நமக்கு கிறிஸ்பியான பட்டர் பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு தம்பி. சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கு, குழந்தைங்களே சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.